இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளோட நட்பாக செயல்பட்டு வர இந்தியா அந்த நாடுகளுக்கு பல வகையில் உதவிகளும் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் நீண்ட காலமாக இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடாக இருந்த மாலத்தீவில் கடந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த வகையில் சீன ஆதரவு தலைவரான முகமது மொய்சு ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்தே இந்தியாவுக்கு எதிரான பல காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சா. சீனாவுடைய பேச்சை கேட்டு மாலத்தீவில் பாதுகாப்புக்காக இருந்த இந்திய ராணுவத்தை அங்கிருந்து கடந்த மே மாசம் வெளியேற்ற வச்சா. ஆனால் மாலத்தீவு நாட்டோடைய சர்வதேச கடன் அடைக்கிறதுக்காக சீன அரசாங்கம் பெரிய அளவில் உதவி பண்ணாது. மாலத்தீவு அரசாங்கம் கடன் வலையில சிக்கி பெரிய அளவில் தவிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் $50 மில்லியன் கடன் உதவியை அளிச்சு இந்தியா. மேலும் மாலத்தீவு இந்திய உறவை சுமூகமாக்குறதுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் 3 நாள் சுற்றுப்பயணமா மாலத்தீவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 9 அன்னைக்கு மாலத்தீவுக்கு போன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்க மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு சந்திச்சு பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கப்புறமாவது சீனாவை பெரிய அளவில் நம்பி இருக்காம மாலத்தீவு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.